நீங்கள் எங்களை ஒதுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட நினைத்தாலும் நாங்களே மையம் என்பதை நிரூபிப்போம் என்கின்ற எழுச்சி தமிழரின் வாக்கிற்கேற்ப இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தின் திசை வழி போக்கினை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக எழுச்சி தமிழர் அவர்கள் மாறியிருக்கிறார். தினம் தினம் அச்சு ஊடகங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபடு பொருளாக எழுச்சி தமிழர் அவர்களும் அவருடைய கூட்டணி கணக்குகளும் மாறியிருக்கின்றன என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. நாமே அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த ஊடகங்கள் நம்மை விடுவதில்லை என்பது போல நேற்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னணி பத்திரிகை நிறுவனங்களில் ஒன்றான தினமலர் செய்தி ஒரு தலையங்கத்தை வெளியிட்டிருக்கின்றது. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு முதல்வர் 2 துணை முதல்வர் என்கின்ற கணக்கில் அதிமுக இருப்பதாகவும் அந்த துணை முதல்வர் பதவி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு தலையங்கத்தினை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் திமுகவினுடைய வலுவான கூட்டணியினை வீழ்த்துவது தற்போதைக்கு கடினம்தான். பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் கூட்டணிக்குள் உள்ளே வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணியினை வெல்வது என்பது கடினம். அந்த கூட்டணியினை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுக கூட்டணியிலே எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்கள் கட்டாயம் சேர வேண்டும். அவர் இருந்தால் மட்டும்தான் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கின்ற நிலைக்கு அதிமுக வந்ததாக அந்த செய்தியை வெளியிட்டப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியின் உண்மைத்தன்மை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட, அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட அதில் உள்ள ஒரு தகவல் மட்டும் உண்மை. எழுச்சி தமிழர் இருந்தால் மட்டுமே எந்த கூட்டணியினாலும் வெற்றி பெற முடியும். அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது மூன்றாவது அணியாக இருந்தாலும் சரி, எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்கள் இருந்தால் மட்டுமே அந்த கூட்டணி வெற்றி பெற முடியும் என்பதுதான் இங்கு நிதர்சனம். அதனை தான் நேற்றைக்கு தினமலர் நாளிதழ் வெளிப்படுத்தியிருக்கின்றது. அவர்கள் எழுதியிருப்பது எல்லாம் யூகங்களாக இருந்தாலும் கூட இந்த ஒரு கருத்து என்பது மறுக்க முடியாத, யாராலும் மறைக்க முடியாத கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதை வைத்து நான் அவர்கள் எழுதுவது யூகங்கள் என்று சொல்கின்றேன் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்கனவே நிறைய முறை இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் போக மாட்டோம் என்று. ஆனால் அந்த தலையங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்கின்றது. தற்போது விடுதலை சிறுத்தைகளை இணைப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பதற்கும் பாஜக ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக யூகமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்று சொன்னால், ஒருவேளை பாஜக இது உண்மையான தகவலாக இருந்தாலும் கூட இந்த தகவலுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதாவது அதிமுக கூட்டணிக்கு விசிக செல்வதை எழுச்சி தமிழர் ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. பாஜக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் கட்டாயம் செல்ல மாட்டார். ஒருவேளை அதிமுகவானது பாஜகவை கழற்றிவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணியில் இணைத்து அந்த தலையங்கத்தில் சொல்லியிருப்பது போல எழுச்சி தமிழர் முனைவர் திருமா அவர்களையும் விஜய் அவர்களையும் துணை முதல்வர்களாக அறிவிப்பு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இன்றைய வரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திமுக கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த யூகங்கள் எல்லாம் நடைமுறைக்கு கட்டாயம் வராது என்று நாம் நிச்சயம் சொல்ல முடியாது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.